சனி பகவான் நல்ல இடத்துல இல்லைனால் ராஜாவே பிச்சைக்கார ஆவான். நல்ல இடத்துல இருந்தால் பிச்சைக்காரனும் ராஜா ஆவான். கடந்த 2.5 ஆண்டுகளாக துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து வந்த சனி பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் வருவது அப்படிங்கிறது நன்மையை தருவான்னு பார்த்தா 100% நன்மைகள். 2.5 ஆண்டுகளில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வீடு கண்டிப்பாக அமையும். வீடு கட்டி வைங்க, எழுதி வச்சுக்கோங்க. வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு வருகின்ற 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:30 அளவிலே சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் ரிஷபராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா இதில் தொழில் பண்ணுறவங்க எப்படி இருக்குது, படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது, கடன் நிவர்த்தி ஆகுமா, திருமணமாகுமா, உத்தியோகம் எப்படி, நோய்கள் நிவர்த்தியாக பலவிதமான விஷயங்கள் இதில் வரும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா எல்லாம் போயிடும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம், சங்கரமடம் காஞ்சிபுரம், அதாவது சில பஞ்சாங்கங்களின் அடிப்படையிலும் திருநள்ளாறு சனி பகவானுடைய க்ஷேத்திரத்திலும் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி விழா. பொதுவாக நவகிரகங்களில் முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான். ஏன் இதை சொல்கிறேன்னா, சூரியன் தான் நவகிரகத்திற்கு அதிதேவதை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சூரியன் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு மாதம் தான். இந்த 9 கிரகங்களில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால் அதிகமாக இருக்கக்கூடியது சனி பகவான் தான். 2.5 ஆண்டுகள் 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருந்து நன்மையும் செய்வார், தீமைகளையும் அதிகமாக செய்யக்கூடியவர் சனி பகவான். அதனால்தான் சனி பகவான் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். வேற எந்த கிரகம் தெரியுதோ இல்லையோ, ஒருத்தர்கிட்ட என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார். அவர்கிட்ட நவகிரகங்கள் பேர் தெரியுமா, யார் நான் ஏதோ ஒரு பேர் சொன்னோடனே அவர் சொன்னது சனி பகவான் தான் சொன்னார். ஏன்னா எல்லாருக்கும் பரிச்சயமான தெய்வம், எல்லாருக்கும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தால் சனி பகவான் ஒன்று தான். ஏன்னா அவ்வளவு ஒரு, எதுக்காக சொல்கிறேன்னா, தன்னுடைய வேலையை சரியாக நன்மையை செய்தாலும் அவரை மாதிரி பர்ஃபெக்டாக நல்லது கொடுக்குற கால் கிடையாது, கெடுதல் பண்ணாலும் அவரை மாதிரி கெடுக்கிற கால் கிடையாது. அதனால தான் 7.5 சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் அப்படியெல்லாம் ஒரு ராசினா ஒரு ராசியில் உட்காந்து ஒரு வருஷம், குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியில் ஒரு வருஷத்தில் இருப்பார், அடுத்த ராசிக்கு போவார். ராகு கேது 1.5 வருஷம், சூரியன் 1 மாதம், சந்திரன் 2.5 மாதங்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதம். இப்படி அந்த மாதம் அவங்க டேட்டு முடிஞ்சால் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வந்தால் 3 ராசியை ஒன்றா பண்ணுவார். நல்லா தெரிஞ்சுக்கிற 3 இருக்குன்னா அதான் 7.5 சனி, 3, 2, 7.5. இப்போ எங்கே இருக்கார்? கும்பத்தில் இருக்கார். கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு வரார். இது கும்பம், இது மீனம். மேஷத்தை பிடிக்கிறார். ஃபஸ்ட்டு 7.5 சனி பிடிக்கிறார். அப்போது இப்போ 3 பேருக்கு 7.5 சனி. யாராருக்கு? கும்பத்துக்கு, மீனத்துக்கு, மேஷத்துக்கு. அதில் மீனத்துக்கு ஜென்மச்சனியாக தலையில் அமர்றார். பொதுவாக சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் சில இடங்களுக்கு நன்மையை செய்கிறார். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு மட்டும்தான் நன்மையை செய்வார். இந்த 12 ராசிகளில் 3 ராசிகளுக்கு மட்டும் நன்மையை செய்கிறார். மீதி 9 ராசிகளுக்கு நன்மை இருக்காது. இதுதான் புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அன்றைய தினமே எழுதி வைத்து சென்ற ஜோதிட அரிச்சுவடி, அதிலிருந்து எடுக்கப்பட்ட நூல்களை வைத்துத்தான் பலன்களை நாங்கள் சொல்கிறோம். அந்த வகையில் சனி பகவான் நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா சனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறீங்க, அதே தவறு. சனைகி சரண், சனைஸ்வரன். சனைகி அப்படின்னா மெதுவாக அர்த்தம், சரண் அப்படின்னால் நடக்கக்கூடியவன் அர்த்தம். அப்போது ஸ்லோலி வாக்கர், அதான் அவருடைய பேர். ஏன் மெதுவாக நடக்கிறார்? அவருக்கு ஒரு கால் கிடையாது, ஊனபாதம், ஒரு கால் உடஞ்சவர். இப்படி பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு கோர்ற மாதிரி தான் அவர் நின்றுட்டே இருப்பார். சனி பகவானுடைய விக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். அதனால் இந்த சனி அப்படின்னு எடுத்துட்டோம்னா சனி வரக்கூடிய 7.5 சனி காலம், ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, விரயச்சனி, கண்டகச்சனி, காரகச்சனி, மாரகச்சனி, வாக்குச்சனி, வாகனச்சனி, சரீரச்சனி, இப்போ நிறைய சொல்கிறாங்க. பொங்கு சனி, மங்கு சனி, இதெல்லாமே சனியினுடைய நன்மைகளும் தீமைகளும் கலந்தது. சனிக்கு மட்டும்தான் இத்தனை. ஏன்னா அவர் வச்சு செய்வார், இல்லைன்னு சொல்லலை. சனி பகவான் நல்ல இடத்துல இல்லைன்னால் ராஜாவே பிச்சைக்கார ஆவான், நல்ல இடத்துல இருந்தால் பிச்சைக்காரனும் ராஜா ஆவான். அதனால தான் இந்த சனி பயிற்சி இந்த 2.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானையே பிச்சை எடுக்க வைத்தார், சிவபெருமானையே படாத பாடுபடுத்துகிறார், நலன்கிற சக்கரவர்த்தியை பிச்சை எடுக்க வச்சார், சமையல்காரன் ஆக்குறார்.
அதனால தான் திருநள்ளாறில் நல தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அதில் ஸ்நானம் பண்ண சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சனி பகவான் ஒரு இந்த 2.5 ஆண்டுகள் பிடிக்கக்கூடிய காலத்தில் இன்னென்ன இடத்துல இருந்தால் இன்னென்ன தீமைகள், இன்னென்ன இடத்துல இருந்தால் இன்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் நம்ம. ஏன்னா அந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி அவருக்கு பிரியமான பலாபலன்கள். இதில் சில பேர் பார்த்தோம்னா நன்மைகளை அடைகிறார்கள், சில பேர் தீமை அடைகிறார்கள். அந்த தீமை அடையக்கூடியவர்களும் நன்மை அடைவார்களா அப்படிங்கிற கேள்வி வரும்னா அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், சொந்த ஜாதகத்தை ஒரு முறை இந்த தருவாயில் நம்ம பார்த்தே தீரணும். என்ன பண்ணணும், இதில் நான் சொல்லக்கூடிய பலன்களில் சரியில்லாதவர்கள் உடனே இந்த ஸ்கிராலிங்கில் தெரியக்கூடிய அடியனுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஒரு முறை இந்த 2.5 ஆண்டுகள் நம்ம ஓட்டி ஆகணும். ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தெளிவாக பார்த்து கொண்டே ஆனால் இந்த சனிப்பயிற்சி நமக்கு நன்மை அளிக்கும் என்பதை கூறி, ரிஷபராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா கடந்த 2.5 ஆண்டுகளாக சனியினுடைய பாதிப்பினால் பாதிக்கப்பட்டீர்கள். சனி 10ஆம் இடத்தில் இருந்தார். 10ஆம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க 10ஆம் இடத்துல. இப்படி உத்தியோகம், தொழில், அன்றாட வாழ்க்கை, முன்னோர்களை இழக்கிறது, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இருந்து பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து வந்த சனி பகவான் தற்சமயம் 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கார். 11ஆம் இடம் லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் வருவது அப்படிங்கிறது நன்மையை தருவான்னு பார்த்தா கண்டிப்பாக நன்மை. சனியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு தான் நன்மை தருவார்னு சொன்னேன். இப்போ அதிகப்படியான நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறந்த முன்னேற்றத்தை அடையலாம். கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம். கல்வி கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல், பயிற்சி நிறுவனங்கள், அதே மாதிரி புதுசாக ஏஐ அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி துறையில் படிக்கக்கூடியவர்கள், அதில் பணியாற்றக்கூடியவர்கள். ஏன்னா ரோபோங்கிறது இரும்பு, நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த ரோபோ அப்படிங்கிறவர் தான் சனி பகவான். இரும்புக்கு அதிபதி சனி பகவான். சனி பகவானுடைய உலோகம் இரும்பு. இப்போ அதை கண்டுபிடிக்கக்கூடிய விஞ்ஞானிகள், கல்வி மேம்பாட்டுக்குழு, கல்வித்துறை, கல்வி அமைச்சகம், இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை மிகச்சிறப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஆன்லைனில் உட்காந்த இடத்துல கம்ப்யூட்டரில், எல்லா ஐடி கம்பெனியும் அதானே ஆன்லைனில் தானே வேலை செய்கிறான். இப்போல்லாம் அதான் பெருகுது. கம்ப்யூட்டர் இல்லாமல், ஆன்லைன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பேசுகிறேன்னா இந்த யூடியூபுக்கு ஆன்லைன் வேணும் உங்களுக்கு, நீங்கள் பார்க்குறக்கு. இதில் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு ரிஷபராசியாக இருந்தால் மிகச்சிறப்பு. ஐடி கம்பெனி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஜினியரிங், ட்ரேடிங் பண்ணக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவர்கள், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ், தொழில், உத்தியோகம், சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள், புஷ்பங்கள், பழங்கள், காய்கறிகள், மளிகைப் பொருட்கள், பருப்பு வகைகள், தானிய வகைகள், இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வங்கி, சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் வர்றீங்க, வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், ஃபேன்சி பொருட்கள், ஆடை உற்பத்தி, நூல், பருத்தி, பஞ்சு, ஜவுளி, ஆயத்த ஆடை, இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். ஃபினான்ஸ் சிறப்பாக இருக்கும். உலோகத் தொழில், இரும்பு, ஈயம், பித்தளை, தங்கம், வெள்ளி, காப்பர், உலோகங்கள், இது ரீதியான நகைகள் செய்பவர்கள், நகைகள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், மூலதன பொருட்களை சேகரிப்பவர்கள், இவர்களுக்கு மிகச்சிறப்பு. அதே மாதிரியே வீடு இல்லாதவர்கள் சொந்தமாக வீடு அமையும். இந்த 2.5 ஆண்டுகளில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வீடு கண்டிப்பாக அமையும். வீடு கட்டுவீங்க, எழுதி வச்சுக்கோங்க. வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. நீங்களே சொல்லுவீங்க. பண்ணிவிட்டு என்னுடைய நம்பர் இதிலிருந்து பார்த்து எடுத்து, சாமி நீங்கள் சொன்ன மாதிரி நான் வீடு கட்டிட்டேன், இப்படியே கடனை உடனே வாங்கினாச்சும் நான் சொந்த வீட்டுக்குள்ளே போயிட்டேன், பெயர்பட்ட அமைப்பு ஏற்படும், சொந்த வீடு அமையும். வாகன வசதி, ஏற்கனவே வாகனம் இருக்கலாம், இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் இந்த வாகனம் தான் வாங்கணும், இதுதான் எனக்கு பிடிக்கும், இதில் நான் இதாக இருக்கணும், இதை ஓட்டி பழகணும், இப்படி எல்லாம் பல விதமான ஆம்பிஷன்ஸோ இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வாகன யோகம் அப்படிங்கிறது அமையுது. திருமணம் கண்டிப்பாக நடைபெறும். தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். விரும்பிய வரனை அடையக்கூடிய அமைப்பு உண்டாகும். லவ் பண்ணால் அதில் வெற்றி காணலாம். தாயார் தாப்பனார் ஒத்துப்பாங்க. வம்சவிருத்தி ஏற்படுது. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுது. பொன், பொருள், ஆடை, ஆபரணம், வஸ்திரம், நகைகள் அனைத்தும், கால்நடைகள் பராமரிப்பு, விவசாய தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. பொதுவாக ரிஷபராசிக்காரங்க மாதிரி அதிக யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இந்த சனிப்பயிற்சியில் யாருக்கள் மிகச்சிறப்பு. ரிஷபராசின்னு எடுத்திருந்தால் 100க்கு 95% நன்மைகள். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள், இவர்களுக்கும் 99% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம், இதர தொழில் புரிவோருக்கு 90% நன்மைகளை கொடுக்கிறார் சனி பகவான். அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை கிழக்கு. இந்த 2.5 ஆண்டுகளுக்கு அதிர்ஷ்டமான எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். நேயர்களே, நாம் இதுவரைக்கும் இந்த 2026 மார்ச் மாதத்தில் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சியினுடைய பலாபலன்களை விரிவாக காணணும். இதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நன்மையும் இருக்கும், சில பேருக்கு தீமையும் இருக்குது. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த யூடியூப்பில் நல்லா சொன்னாங்க, அந்த யூடியூப்பில் இப்படி சொன்னாங்க, இவர் இப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார், அப்படியெல்லாம் நம்ம மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம்.
இது என்ன ஒரே ஒரு தத்துவம்னா, என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். இதுதான் பலன்னா அது ஏற்றுட்டு தான் ஆகணும். ஒரு கோயிலே அன்னதானம் கொடுத்துட்டுருக்கான், நமக்கு முன்னாடி 100 பேர் நிற்கிறான், நம்ம போகும்போது அங்கே தீர்ந்து போச்சுன்னா அது ஏற்றுட்டு தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை தரேன், நாளைக்கு தரேன், நாளானைக்கு தரேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறதுங்கிறது வேற, இல்லைங்கிறது வேற. அப்போது நன்மை இல்லைன்னா நன்மை இல்லை தான். உங்களை சாந்தப்படுத்துறதுக்காக சில யூடியூப் சேனலில் இது அப்படி இருக்குது, சனி அங்கே இருக்கார், சனி இங்கே பார்க்குறார், சனி அவரோடு சேர்ந்துருக்கார், உச்சம் ஆட்சி நீச்சம், இதெல்லாம் அங்கே வேலை செய்யாது. நல்லா சொல்கிறேன். ஏன் முட்டாள்களாக இந்த இடத்துல இந்த பெரியவர்கள் முன்னோர்கள் அது போக ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள்லாம் எழுதி வைத்த பாடல் இந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பிரச்சனை தான் நடக்குன்னு எழுதிட்டு போயிருக்காங்க. அதுக்கு என்ன இவங்க ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறது? ஆல்டர்னேட்டிவ்ங்கிறதெல்லாம் கிடையாது. கஷ்டம்னா கஷ்டம் அனுபவிக்கணும், நல்லதுன்னா நல்லது அனுபவிக்கணும். நான் சொன்ன மாதிரி அது என்ன அப்படின்னா, அது என்ன ஆல்டர்னேட்டிவ்னா, ஒரு கிரகம் அப்படிங்கிறவங்க கோச்சாரத்தில் மட்டும் பலன்களை தருவதில்லை, சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையிலையும் பலன்கள் தராங்க. இப்போ கோச்சார ரீதியாக இந்த பயிற்சிகள் நடக்குது. இப்போ இந்த பயிற்சிகளில் நன்மை தரலை அப்படிங்கிற பட்சத்தில் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதுலேயும் நன்மை இல்லைங்கிற பட்சத்தில் அவன் பரிகாரங்கள் பண்ணி அதிலிருந்து வெளியில் வரலாங்கிறது தான் சாஸ்திரம். அதாவது ஒரு நோய்ங்கிறது வர்றது இயற்கை, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணினால்தான், சிகிச்சை பண்ணினால் நோயிலிருந்து வெளியில் வந்துடலாம். நோய் வந்துருச்சேன்னு புலம்பின்னு இருந்தால் நோய் தான் அதிகமாகி மிகுதியாகி நம்ம இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் எல்லாத்துக்கும் ஒரு பிராயச்சித்தம்னு ஒன்று இருக்குது. அப்போ எப்படி பிராயச்சித்தத்தை பண்ணணும்னா, நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும். அந்த பரிகாரங்களை நாம் தெளிவாக முறையாக பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த 2.5 ஆண்டுகள் சனி பகவான் செய்யக்கூடிய தீமையிலிருந்து தாராளமாக வெளியில் வந்து சனி பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாகலாம். அப்படி சொந்த ஜாதகம் பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 9865098370 என்று இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் பார்த்து இந்த சனிப்பயிற்சியினுடைய தோஷங்களிலிருந்து விலகி வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.